குஜராத் ஸ்டீல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் ஹாரிஸ் அண்ட் ஆதித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்குச்சுல மேட்ச் நம்பர் 21. ஸோ மேட்ச் நம்பர் 21 யாருக்கும் பாத்தீங்கன்னா கேகேஆர் vs எல்எஸ்டி. ஸோ ஓவராலா சம்மரின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சம்மரின்னு பாத்தீங்கன்னா, எல்எஸ்டி வந்து சூப்பரான ஓப்பனிங் பண்ணி பவர் பிளேலையும் சரி மிடில் ஆர்டர்ஸும் சரி போட்டு பொலன்னு வந்து பொழந்து காட்டிட்டாங்க. எல்லா பாலையும் அடிப்பண்டா, நீ எப்படி வேணா போடுறா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல போட்டு பூரானா இருக்கட்டும், மிஷல் மார்ஸா இருக்கட்டும், மாக்குரமா இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து ஓப்பனிங்ஸ் வந்து பயங்கரமா ஆனனால ஸ்கோர்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் கேகேஆர் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஓப்பனிங் பட் மிடில் ஆர்டர்ஸ் வந்து சொதப்பினால லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு 4 ரன்ஸ் ஏதோ வித்தியாசத்தை தான் தோத்துறாங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸோட ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து நம்ம ஹாரிஸ் கிட்ட கேட்போம். ஹாரிஸ், உன்னோட ஓவரால் சம்மரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி. ஓகே. ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். ஓகே, என்னோட ஓவரால் சம்மரி பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள். எல்எஸ்சி சைட்ல இருந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெரிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். அந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூபிளான பிளேயர் டீம்ல இருக்கும்போது டீம் எப்பவுமே வந்து ஒரு பெரிய வின்னிங் இடத்துல தான் இருக்கு. ஏன்னா அவர் ஆடினது வந்து சாதாரண நாள் கிடையாது. 85ங்கிறது ரொம்ப லீஸ் பால் அடிச்சிருக்காரு. ஸோ அவரை மச்சில் மார்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் ஆனார் ஓப்பனிங்ல. பட் அது நடுவுல புல் பண்ணது வந்து நிக்கோலஸ் பூரான் வேற லெவல். ஸோ அந்த சைடும் நிறைய பேட்ஸ்மேன் ஆடி இருக்காங்க. பட் ஓவராலா ஹீரோவா நிக்கோலஸ் பூரான் இருந்தனால வின் வந்து எல்எஸ்ஜி சைடு போயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த செக்மெண்ட்ல நான் வரேன். ஓகே. ஸோ வந்து வெஸ்ட் இண்டீஸ்னா காட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா வந்து பூரானும் சரி உத்தரஸ்வர் ரெண்டு பேருமே காட்டானுங்கிற வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, வாங்க ஆதி கிட்ட கேட்போம். ஆதி, உன்னோட சம்மரி சொல்லு. அதுதான். எல்எஸ்சி வந்து அந்த 3 பிளேயர்ஸ் கோர் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மார்க்ரம், பூரன், மார்ஷ். இவங்க 3 பேருமே ஃபார்ம் மாட்டாங்க ரீசெண்ட் மேட்சஸ்ல. 2 மேட்சும் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்க பேட்டிங் ப்ராப்பராக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆஹ் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் கான்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அதுலேயே ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. அப்பயே தெரிஞ்சுட்டு ஒரு கான்ஃபிடண்டான சைடு நான். அது போக வந்து பவுலிங்ல என்ன சொல்றது, எதையோ பண்ணி பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா கடைசி வரைக்கும் போச்சு மேட்ச். ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி முடிச்சிருக்கலாம் கேகேஆர் ஓகே, நினைச்சிருந்தா. நான் வந்து பட் ஏதோ பண்ணிட்டாங்க. டேய், இங்க நோட்டீஸ் பண்ணியா, பண்ட் வந்து நீ போன சீசன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியான கேரக்டர், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. பட் ஆனா இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஒரு 5 ஓவரா வந்து ஒரு ப்ரெஷர் அவர் மூஞ்சில பாக்குற அளவுக்கு வந்துருச்சு. ரெண்டாவது பவுலரை பிடிச்சி இப்படி போடு அப்படி போடுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுதான். அது அந்த ப்ரெஷர் எல்எஸ்ஜிக்கு அவருக்கு வந்து இருக்கு எல்லா போல. கேப்டன்ஸும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் அது. ஓகே, ஏன்னா ஏன்னா கண்டினியூ பண்ணு. எல்எஸ்ஜி அதுதானா? கேப்டன்ஸ் வந்து லாஸ்ட் அதுதான் அந்த இயரே கேஎல் ஓனர் ராகுல் வந்து எவ்வளவு ரொம்ப மன ஆக்டிவா உளைச்சலுக்கு இருக்காரு. ஆனாருன்னு தெரியும். இது அதுக்கு மேல. சோ பண்ணிட்டு எவ்வளவுதான் சமாளிக்க முடியும் சிரிச்சுட்டு. அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே நல்லா அடி வாங்குவார் ஓனர் கிட்ட. அதுதான் தான் ஓனர்னால தான். நீ கோயண்டா. பேட்டிங்கே இறங்கல, அதனாலதான். போங்கடா, நான் பேட்டிங் ட்ரோல் பண்றது என்ன திட்டுவேன், நான் ஆடவே இல்லடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றா அது. அதுதான் அதான் சொல்லிட்டேன். இது மேல சொல்ல வரல. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்எஸ்சி. ஓகே. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகே, இது இந்த வாட்டி நம்ம ஹாரிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஹாரிஸ் ஆரம்பி. ஓகே, என்னோட ஸ்டார் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த 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 மேட்ச்ல. சோ அதுல நான் 4 ஸ்டார் பிக் பண்றேன். சோ அதுல 3 லூசிங் சைட்ல தான் பிக் பண்றேன். ஒன்னு தான் வந்து வின்னிங் சைட்ல பிக் பண்றேன். நிக்கோலஸ் பூரான் நம்பர் 1 ஸ்டார். ஏன் அப்படின்னா, ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, அவர் தான் வந்து ஒரு மெயின் இந்த இந்த பெரிய டோட்டலுக்கே வந்து அவர் ஒரு மெயின் ரீசனா இருக்காரு. 85ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோரா வேற மாதிரி. மச்சில் மார்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரானர் பேட்டிங். பட் ஸ்டில் நிக்கோலஸ் பூரன் அந்த மிடில் அடிச்சு அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ செகண்ட் வந்து சுனில் நரேன். ஏன் சுனில் நரேன் அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த ஓப்பனர், அந்த ஓப்பனிங் வந்து அந்த ஓப்பனிங்ல மொமெண்டம் கொடுத்தனால மட்டும்தான் கேகேஆரால அவ்வளவு தூரம் சேஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு கான்பிடென்ட்டை கிரியேட் பண்ணது. ஒரு 15 பால்ஸ்ல 30 சம்திங் அடிச்சிட்டாரு. ஸோ அதனாலதான் வந்து அந்த ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணனாலதான் கேகேஆர் இவ்வளவு தூரம் வந்து வர முடிஞ்சது. ஸோ தேர்ட் வந்து ரஹானே, அந்த டீமோட கேப்டன். ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. ஏன்னா எல்லாம் இந்த லாஸ்ட் மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒரு நாள் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஒன் டோன் வந்து அவர் வந்து எப்படி சொல்றது, விக்கெட்டோ லூஸ் ஈஸியா கொடுக்கல. அவர் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. அவரோட எப்படி சொல்றது வே ஆஃப் பிளேயிங் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சோ அதனால கேகேஆருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிளஸ் கேப்டனும் கூட நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ இந்த 3 பிளேயர். 4வதா யாரு அப்படின்னா ரிங்கு சிங்.
லாஸ்ட்ல வந்து பட்டைய கிளப்பிட்டாரு சீரியஸா. ஏன்னா அவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கோம். ஏன்னா 4 ரன்ல தான் தோத்தாங்க. மேட்ச் நடுவுல கம்ப்ளீட்டா கையை விட்டு போயிருச்சு. லாஸ்ட்ல 15 பால்ஸ்க்கு 38 ரன் அடிச்சிருக்காரு ரிங்கு சிங் வந்து. சோ அந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸா நான் பாக்குறேன். ஒரு 4 ரன்ஸ்ங்கிறது ஜஸ்ட்ல போன விஷயம் தான். ஆல்மோஸ்ட் வின்னு தான் அது. சோ அந்த ரிங்கு சிங்கோட அந்த கேமியோ வந்து வேற லெவல். சோ இந்த 4 பிளேயர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்சா நான் பாக்குறேன். சூப்பர். ஸோ ரொம்ப சூப்பரா அற்புதமா சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆதி கிட்ட கேட்போம். ஆதி, உன்னோட பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச்னா யாருன்னு சொல்லுவேன்? எனக்கு வந்து ஒன்ஸ் அகேன் மிச்சல் மார்ஷ் சொல்லுவேன். ஏன்னா கன்சிஸ்டண்டா ம் பெர்ஃபார்ம் பண்றாரு 5 மேட்சா, இல்லை 4 மேட்ச் தான். ம் ஓப்பனிங்ல ஏன்னா சீசன்லயே பெஸ்ட் ஓப்பனர் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பெஸ்ட் ஓப்பனர். அது போக பூரன் ஓகே. அடிக்கிறாரு. பட் இந்த மார்ச் கொடுக்குற அந்த ஸ்டெடி ஸ்டார்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலேயே வந்து பூரன் வந்து டமல் டமில் அடிக்கிறாரு. ஸோ பூரன் தான் நெக்ஸ்ட். இது போக வந்து எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் சொல்லுவேன். மற்றபடி கேகேஆர்எஸ்ல நிறைய நிறைய பேர் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்க, போன மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் வந்தாரு, இந்த மேட்சும் அடிச்சாரு, நல்லாவே அடிச்சாரு. ரிங்கு சிங் போன வாட்டி வரல, பட் இந்த மேட்ச் வந்துட்டாரு. ஸோ கிட்ட வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. எல்எஸ்ஜி வந்து இந்த 3 பேட்டர்ஸ் தான்னா எப்படி மேட்ச் போகும்னு நினைச்சு கூட பார்க்கல நம்ம இன்னும். அந்த மாக்ரம், மிச்சல் மார்ஷ், பூரான், இவங்க தான் வந்து எல்லா மேட்சுமே மாத்தி 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 அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து முட்டையில அவுட் ஆகி ஸ்கோர் வந்து தடுமாற்ற நிலைமையில இருந்தா எப்படி போகுங்கிறது தெரியல. ஆனா அது கூட மாட்டுறாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இவங்க மூணு பேர் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இவங்க 3 பேருமே பெஸ்ட்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து வச்சிடலாம் அப்படியே. மார்க்கர்ல போட்டு அடி அடி இருந்துச்சு ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் அவர் சொரன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கேகேஆர்ல வந்து நீயே சொல்லிட்ட ஹாரிஸ் முக்காசி. ஸோ அந்த சுனில் நாராயணோட இன்னிங்ஸ் நான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த 13 பால்ஸ் வந்து 13 பால்ஸ் வந்து 30 ரன் சும்மா கிடையாது. ஏன்னா இப்ப சேசிங் 200 பிளஸ் மைண்ட்ல பிக்ஸ் ஆகிறப்ப பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா போயிட்டு சும்மா சுத்துறதா என்ன பண்றது, ஒரே கொலாப்ஸ்ல இருக்கும். ஒரு பக்கம் விக்கெட் போச்சுன்னா இன்னும் கொலாப்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து 13 பால்ஸ்ல எடுத்து அதை 30 ரன்ஸ் கொண்டு வர்றது ஒரு பெரிய அடிஷனலா நான் அது பாக்குறேன். அண்ட் சேம் திங் ரஹானே வந்து ஒன் டவுன்ல போயிட்டு புல் பண்ண விதம், ஸோ அந்த ஸ்கோர் வந்து அப்படியே தூக்கிட்டு போன விதமும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே நல்லா இருந்தாங்க. அண்ட் ரிங்கு சிங் இன்னும் ஒரு பால் கையில கிடைச்சிருந்தா போறோம், ஒரே ஒரு பால் கிடைச்சிருந்தா போடும், அந்த மேட்ச் வந்து வேற மாதிரி மாத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் என்னோட பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய் செக்மெண்ட் போவோம். ஸோ பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய் அப்படின்னா வந்து யார சொல்லுவேன்? ஆதி, இந்த வாட்டி நம்ம ஆதிக்கிட்ட ஆரம்பிப்போம். ஆதி, கமான் டெல் மீ. வேற வழியே இல்லாம நான் திருப்பியும் தலைவன் ஆவேஷ் கான் தான் சொல்லணும். இன்னைக்கும் அதே மாதிரிதான். ஒரு மேட்ச் ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு விக்கெட் கொடுக்குறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, 40 ரன் கொடுக்குறாரு. விக்கெட் அவர் எடுக்கல, பேட்ஸ்மேனா கொடுத்துறாங்க. அதுதான் மெயின். இது வந்து கன்சிஸ்டன்டா நடக்குது. அதனால இன்னைக்கு அவரை சொல்றேன். மற்றபடி பவுலிங் எல்லாருமே சுமார் தான் போட்டாங்க. நடுவில் 50 எடுத்தார் பவுலிங்ல. பட் ஃபர்ஸ்ட் நாள் 2-3 மேட்ச் நல்லா போட்டதுனால அவர் சொல்லணும்னு விரும்பல. ஏன்னா ஷட்டில் தூக்கர் வந்து எதையாச்சும் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு, அப்படி ஒரு பிளேயர் அவரு. ஆவேஷ் கான் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, அவரு எதுக்கு இருக்காருன்னு தெரியல, பட் ஏதோ இருக்காரு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அவரை சொல்லணும். ஓகே, வேற யாரும் இல்ல? வேற யாரும் இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, 2 சைடு ஓவரால் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, சோ எல்லா மேட்ச்லயும் தப்பிச்ச ஒரு பிளேயர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு கையும் களவுமா. சோ அந்த பிளேயர் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமானே சொல்லுவேன். சோ அது யாரு அப்படின்னா ஆண்ட்ரே ரசல். பவுலிங்லயும் வீக்கு, பேட்டிங்லயும் ஒண்ணுமே பண்ணல. சோ பவுலிங்ல பாத்தீங்கன்னா வந்து 2 ஓவருக்கு 34 ரன் கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. 12 பால் 33ங்கிறது எங்கேயோ இருக்கு. பேட்டிங்லயும் ஒன்னும் ஆடல. 4 பாலுக்கு ஏதோ 7 ரன் அடிச்சிருப்பாரு. லாஸ்ட் மேட்ச்லயும் ஆடல, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஆடல. சோ கம்ப்ளீட் ஃபார்ம்லயே இல்ல அவரு. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி. அவர் வந்து ஒரு மெயின் பிளேயர், பில்லர் அவர் கேகேஆருக்கு. சோ அவர் ஆடாதது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு புல் பண்ற மாதிரி இருக்கு, பின்னாடி பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு கேகேஆருக்கு. சோ அந்த பிளேயர் வந்து ஆடி ஆகணும், அட்லீஸ்ட் பவுலிங்லயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ அவரை நம்பி ஒரு 2 ஓவர் புல் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் வாட்டுக்கு அடிக்க விடுறாரு. பவுன்ஸ் எல்லாம் போட்டு விக்கெட் வாங்கன்னு நினைச்சாரு, ஆனா பவுன்ஸ் தூக்கி வெளியே அடிக்கிறானுங்க.
ஸோ அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்தாதான் வந்து கேகேஆருக்கு ஒரு நல்ல சைன். இல்ல அப்படின்னா அவர் ஒரு பிளேயரா ஒரு பெரிய மைனஸா தான் இருக்காரு கேகேஆருக்கு. ஸோ ஆண்ட்ரே ரசல் தான் நான் சொல்லுவேன். மத்தபடி எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருந்தாங்க. பட் இந்த பிளேயர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மோசமானார். ஓகே. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஒரு பிளேயர் பிக் பண்ணி நீ மோசமா சொல்லிட்ட, அது ஒரு பெரிய விஷயமா தோணுது. சரி, ஓகே. என்னோட பிளேஸ் டெஸ்டாயில பாத்தீங்கன்னா கேகேஆரோட மிடில் ஆர்டர்ஸ்னே சொல்லுவேன். ஸோ அங்க பயங்கர கொலாப்ஸ். வெங்கடேஸ்வர் அவுட் ஆனதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ரமன்தீப் சிங் அப்புறம் மகன்தீப் ரகுவன்சி எல்லாம் சூப்பரா ஆடின பிளேயர். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அண்ட் ரசல் டூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹர்ஷித் ராணா சொல்லுவேன். ஏன்னா பவுலிங்ல வந்து கேகேஆர்ல வந்து எல்லாருமே வந்து 50 கீழே தான் கொடுத்துருவாங்க. ஆனா இவர் 50 பிளஸ் கொடுத்தாரு. அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு லாஸ்ட் ஓவர்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு. செகண்ட் பால் வந்து அங்க டாட் வச்சாரு. தேர்ட் பால் தான் சிங்கிள். நீ செகண்ட் டே பால் வந்து நீ சிங்கிள் தட்டிருந்தா ஓரளவுக்கு ஏதோ ரிங்கு சிங்கால கொஞ்சம் 4 ரன்ஸ் தோத்தால இன்னும் ஒரு பால் கிடைச்சிருந்தா மேபி அடிக்க கூட வாய்ப்பு வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டமான ஷாட். ஓகே. பால் எங்கேயோ சுத்தி இப்படி போகுது, இவரு கன்றாவே சுத்திராரு. ஸோ ஒரு 4 அடிச்சா எல்லாருமே வந்து ரிங்கு சிங்கனோ இல்ல பெரிய பேட்ஸ்மேனோ ஆயிட முடியாது. ஸோ அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரெஸ்பான்சிபிளா ஆனா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் என்னோட விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அதுதான். ஓகே. ஸோ ஓகே, ஃபைனலா வந்து என்ன மேட்ச் சொல்லணும், ஒரு நல்ல கேம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த கேகேஆருக்கும் எல்எஸ்டிக்கும் சூப்பரான கேகேஆர் நல்ல கேம். ஏன்னா ஃபைட், நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. சூப்பரான ஃபைட்டா வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது மேட்ச் நம்பர் 22க்கு போலாம். மேட்ச் நம்பர் 22 சிஎஸ்கே ரைட். கிங்ஸ்லாந்து ஆளவரா. பஞ்சாப். கிங்ஸ்லாந்து பஞ்சாப். சோ இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் சத்தியமா ஒன்னும் புரிய பஞ்சாப் மாட்டேங்குது. கிங்ஸ். பவுலிங்ல ஃபால்ட் இருக்கா, ஸ்குவாட்ல ஃபால்ட் இருக்கா, பேட்டிங்ல ஃபால்ட் இருக்கான்னு வந்து நான் இன்னுமே வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பட் சிஎஸ்கே நான் கிட்ட என்ன ஃபைன் பண்ணிட்டேன். ஃபால்ட் இருக்குன்னு. பட் நான் ஃபைன் பண்ணிட்டேன். நானும் மேட்ச் வந்து பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து கை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. பார்த்த உடனே என்னடா பண்றீங்கன்ட்டு. கேச்சஸ் இந்த மேட்சஸ்ங்கிற மாதிரி 2 கேச்சஸ். ஃபர்ஸ்ட் காட்டன் பால் டியூரு அந்த 100 அடிச்சாரு அவர். அந்த கையில காட்டன் பால் கலீல் ஆரியா. கையில அதையும் விட்டுறாங்க. அண்ட் சஷன் சிங் வந்து 50 போட்டிருக்காரு. அவரு கேட்சும் வந்து ரச்சின் நம்ம சுசாந்த் தலையா சிங். விட்டான். ஸோ எஸ். அந்த 2 ஸ்கோரை தூக்கிட்டீங்கன்னா மிச்ச ஸ்கோர் போர்டை பாத்தீங்கன்னா 200 வந்திருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ வழக்கம்படி நிறைய 150 ஃபால்ட் வந்திருக்காது. விட்டாங்க. பட் என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 மேல அடிச்சா நாங்க அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 201 ரன் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பினஸா கொண்டு வரலாம். பட் டோனி போட்டு கிழி கிழிக்கிறாங்க. டோனிக்கு இருக்கிற இன்டென்ட் கூட வந்து மத்த பிளேயர்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த சம்மரி ஆரம்பிக்கிறேன். ஓகே, கமான் ஹாரிஸ், இத பத்தி நீ ஒரு சம்மரியா ஆரம்பி. ஓகே, நான் கம்ப்ளீட்டா ஒன் சைடா எடுத்துட்டு போயிடுறேன். பஞ்சாப் கிங்ஸ் வந்து இன்னைக்கு ஆடின கேம் வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. சீரியஸா அவங்க பேட்டிங்ல வந்து நீங்க பார்த்தாலே தெரியும். பவர் பிளேல விக்கெட் போகுது, ரன் ஸ்கோர் போர்ட்ல ரன் அப்படியே நிக்குது. இங்கிட்ட விக்கெட் போயிட்டே இருக்கு, அங்க ரன் அப்படியே இருக்கு. ஸோ அவங்களோட அந்த கேம் பிளேவே வந்து சூப்பரா இருந்தது. இங்க எத்தனை பேர் அவுட் எனக்கு தெரிஞ்சு 80 ரன்னுக்கு 5 விக்கெட். மத்த டீம் எல்லாம் இருந்தா சுருண்டுரும். 140க்கு ஆல் அவுட். ஆனா 219 ரன் அடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ட் ஒன்னே ஒண்ணுதான், நீ யார் அவுட் ஆனாலும் ஸ்கோர் நிப்பாட்ட போறது இல்ல, ஸ்கோர் வார்டு போயிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி அந்த அந்த மஞ்சள் படை அந்த சைட்ல வந்து நிறைய கேட்ச் மிஸ் பவுலிங் சொதப்பல், இந்த மாதிரி ஒவ்வொரு சொதப்பலா போயிட்டு இருக்கும் போது இவங்க வந்து ஏறிட்டே போறாங்க. சேர் சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. சோ அவர் கேப்டன்சியாலையும் பஞ்சாப் பவுலர் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க டெத் ஓவர்ஸ்ல எல்லாம். அதனால மட்டுமே பஞ்சாப் ஜெயிச்சாங்க. பஞ்சாப் வந்து ஒரு நல்ல கேம் ஆடினாங்க, அவங்க வின் பண்ணாங்க, அவ்வளவுதான். Punjab dealing the ball with 6 and 4, but CSK dealing the ball with singles or doubles. இதுதான் அதேதான் fact. சீரியஸ். சரி, அதுலயே ஓகே. முடிஞ்சிருச்சு கேம். நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, அதுலயே அங்க டிஃபைன் ஆயிருச்சு கேம். ஓகே, ஆதி கமான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து என்ன சொல்றது, ஆஹ் அவங்க டீம் செலெக்ஷன்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப காமா இருந்தாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை ஆர்யா வந்து விளையாண்டாரு பாத்தீங்களா நீங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, இந்த மாதிரி 100 ஒரு ஆக்சுவலா எவ்வளவு பிளேயர் பெரிய விஷயம். 100 அடிச்சாரு. அந்த 100 எப்படி அடிச்சாருன்னா, இருக்கிற எல்லா பவுலர்ஸும் போட்டோம். 3 ஸ்பின்னர், 3 பேஸ் பவுலர், இருக்கிற எல்லாரும் போட்டோம், எல்லாரையும் அடிச்சாரு.
ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து எப்பயாச்சும் தான் வரும் ஒருத்தன் நானு டோர்னமெண்ட்ல. ஒருத்தன் மரண மரண காட்டு 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 காட்டுறான். காட்டினாரு. ஸோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து எப்பயாச்சும் தான் வரும். இன்னைக்கு அது வந்துருச்சு. வழக்கம் போல சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஊரு பேர் தெரியாத ஒரு யங்ஸ்டர் வந்து நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆமா, இந்த மேட்ச் தான் ஆர்யா கரெக்ட். வந்திருக்காரு. ஸோ ஆமா. அதுதான் இன்னைக்கு மேட்ச் சம்மரி. ஓகே. ஸோ ஸோ ஓகே, பிளேயர்ஸ் டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க சிஎஸ்கே இந்த பக்கம் போகும்போது நம்ம இந்த பக்கத்துலயே 2-3 பேர் தான். ஸோ ஓகே, நம்ம வந்து அது வந்து நம்ம ஹாரிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஹாரிஸ், பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச். பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் நான் திருப்பியும் சொல்ல போறேன். விஜய் இன்னைக்கு அவர் சூப்பர் எக்ஸ்ட்ரானரியா வந்து பேட்டிங் பண்ணாரு, பவுலிங் பண்ணாரு, ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. சீரியஸா அவரை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம டீம்ல இருக்கிறது வந்து ஒரு கொடுத்து வச்சதா நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன். சிஎஸ்கேவும் அவரை வந்து தாங்கணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சூப்பர் ஃபீல்டிங், கன் ஃபீல்டிங்கா இருந்தது. இது வரைக்கும் எந்த டீமும் பார்த்திருக்க மாட்டாங்க இந்த கன் ஃபீல்ட. 2 கேட்ச் பறந்தெல்லாம் பிடிக்கிறாரு. ஆக்சுவலா ஜடேஜாவே அது கஷ்டம், அது பிடிக்கிறது கொஞ்சம் விஜய் சங்கர் பிடிச்சிருக்காரு, அவர் நான் சொல்லுவேன். சோ அடுத்து பஞ்சாப் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் யாருன்னா ஆர்யா. ஆர்யா ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல, அதுக்கப்புறம் ஒரு டேக் ஆன் தான். எல்லாமே கிளீன் ஹிட். அவர் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா, எல்லாமே நான் 6க்கு தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷாட் எல்லாம் பாத்துருப்பாங்க. புல் ஷாட் அசால்ட் ஆனார், ஃபுட் ஒர்க்கே கிடையாது, இப்படி தட்டி ஈஸியா 6 ஆனாரு. சோ ஆர்யா கம்ப்ளீட் டாமினேஷன் இன்னைக்கு. சோ அவர் ஒரே ஆளா எடுத்துட்டு போயிட்டாரு. லாஸ்ட்ல சுஷாந்த் சிங் வந்து கேமியோ வந்து 50 அடிச்சது வந்து இன்னுமே ஒரு புஷ் நம்ம எல்லாம் இதுக்கு வேற என்ன நம்ம பஞ்சாப். பஞ்சாப்க்கு. சோ அந்த ஒரு சுஷாந்த் சிங் வந்து கேமியோவும் நல்லா பண்ணனால இந்த 2 பிளேயர் ஆர்யா அண்ட் சுஷாந்த் சிங், இந்த 2 பிளேயர் வந்து மாசிவா ஆடி வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இந்த 2 பிளேயர் தான் ஸ்டார் பிளேயர். ஓகே, 2 பேருக்குமே ரெண்டு ரெண்டு லைஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஆதி சொல்றான். ஆமா, பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் விஜய் சங்கர். சொல்லு ஆதி சொல்லு. இன்னைக்கு பெஸ்ட் பிளேயர் ஆர்யா தான், கன்ஃபார்ம். அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும், ஸோ அதை பத்தி சொல்ல விரும்பல. மற்றபடி பெஸ்ட் இன்னொரு பிளேயர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சஷாங்க் சிங் தான். சஷாங்க் சிங் வந்து என்ன சொல்றது, அவரு என்னை தாண்டி என் டீமை தொடங்குறா பாருங்க அப்படிதான் நான் விளையாண்டுருக்காரு. ஏன்னா அவரு ஃபெயில் ஆகி நான் பார்த்ததே இல்லை. நான் பஞ்சாப் மேட்ச் பார்த்த வரைக்கும் அவர் ஃபெயில் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி சூப்பர் பிளேயர் பேட்ஸ்மேன். வந்து, ஆமா அந்த மாதிரி பிளேயர் வந்து ஒரு டீம் கிடைக்காத பெரிய விஷயம். பெரிய ஸோ விஷயம். அவர் ஆக்சிடென்டல் பிளேயர், அது வேற. பட் யாரு அந்த மாதிரி ஒரு டீம் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம சிஎஸ்கேல இருக்காரு. அவர் பேர் அஸ்வின், சூப்பர் ஆடுவார். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணு. வன்மகள் தவிர்ப்போம் தோழரே. சஷாந்த் சிங் தான் என்ன சொல்றது, இன்னைக்கு ஆர்யா தான் ஸ்டார் பிளேயரா இருந்தாலும் சஷாந்த் சிங் வந்து பஞ்சாப்க்கு வந்து டோர்னமெண்ட்லேயே ஸ்டார் பிளேயர் அவர் தான் தோணும். 2 வருஷமா அவர் தான் ஸ்டார் பிளேயர். அவர் சொல்லுவேன். அது போக ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஸ் பவுலிங் சேஞ்சஸ்ல இருந்து ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் பக்காவா இருந்துச்சு. ஓகே, ஓகே, டன். நான் வந்து சொல்ல போறது பாத்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, 39 balls 100. ஸோ ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி பாராட்டு மாலையே போட்டு விட்டுருலாம். ஸோ அந்த மாதிரி அடி, மாட்டடி, பேய் அடி, 10 ரனா போடுறியா அடி, கலீல் போடுறியா அடி, அஸ்வின் போடுறியா அடி, ஜடேஜா யார் போடு, வா 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 நீ வா நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிலேட்டர் கிராஃப்ல போறாரு, அவர் பிரிச்சுக்கிட்டு போறாரு. 10 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு, ஓகே 1 மேன் ஆர்மியா போட்டு போலான்ட்டாருன்னு. ஸோ இந்த பக்கம் சிஎஸ்கே வரும்போது நான் வந்து தோனியை சொல்லுவேன். எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க தோனிய. 12 பாலுக்கு 27 அந்த மனுஷன் அடிக்கிறான். 3 6 பின்னாடி 2 அடிக்கிறான் அந்த மனுஷன். இவனுங்க என்னன்னா தடவிட்டு இருக்கானுங்க 40 பாலுக்கு 50 60 அப்படின்னு. ஸோ அங்க இன்னொரு என்ன ஆச்சுன்னா, வெளில தள்ளிட்டு ஜடேஜா உள்ள வராரு. சரி, ஜடேஜா 6 அடிக்க போறாருன்னு பார்த்தேன். இந்த சிங்கிள் அவரே ரொட்டேட் பண்ணுவாரு, நீ ஏன்டா உள்ள வர அப்படிங்கிற மாதிரி தலைவலிதான் ஆச்சு இன்னும். ஸோ அதுதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஓகே, ஸோ பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய் இப்போ வரேன். அது யாருமே பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய் யார போட்டு புடவை போறேன் வெறி கொண்டு இருக்க போலயே. வருவன் நம்ம கேப்டன் தான் சொல்லணும். ஓகே, சத்தியமா இன்னைக்கு அவர் டீமுக்குள்ள சண்டை போட்டிருக்காருன்னு தெரியல. இது நிறைய ரூமர்ஸ்ல வந்துச்சு, பிளெமிங்க்கும் ருத்ராஜ்க்கும்
காம்பினேஷன்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி இருந்துச்சு. அஸ்வின் உட்கார வைக்கணும்னு நினைச்சாரு, என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு சேம் ஸ்குவாட் அந்த வார்த்தையை கேட்டோம் டாஸ்ல. சரி, ஒரு இதுதான் மேட்ச் நினைச்சா இல்ல, இது மேட்ச் இல்ல. ஆக்சுவலி நம்ம பவுலிங் அப்ப பார்த்தோம், அந்த கேட்ச் விட்டதெல்லாம். கேட்ச் வந்து நம்மளும் விட்டோம். ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸ் நிறைய கேட்ச் விட்டாங்க. ஆமா, நம்மளோட எக்ஸ்ட்ராவே நான் விட்டாங்க. நிறைய விட்டான். அது என்ன, ஐ பட் திங்க் அது நம்ம டூ லேட். அவனுங்க இல்ல ஒரு திருத்தம். அவனுங்க அவனுங்க வேணும்னு என்ன விட்டாங்களா? விட்டாருன்னா அப்படியே அடிச்சு கீச்சிட போறாங்க, ஆமா சிஎஸ்கே அடிச்சு கீச்சிட போறாங்க. நான் விடுறேன்டா வேன்ட்டு முடிஞ்சு அடிச்சு காட்டுறாங்கிற ஆமா. மாதிரி விடுறேன். ஆனா இல்ல அவனுங்களே ஆக்சுவலா அதுதான் எனக்கு நம்மளாச்சும் இருந்துச்சு. நம்ம விட்டுட்டு அவனுங்க அதை யூஸ் பண்ணிட்டானுங்க. நம்ம வந்து அடிச்சு அவுட் அடுத்த பாலை கொடுக்குறோம். என்னடா இந்த பாலை போடுறான்னு. அதுதான் ஓகே அப்பதான் ஓகே ஃபைன். தெரிஞ்சுது. அது ஏன் கேட்ச் விடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டேடியம்னால விடுறாங்களா என்னன்னு தெரியல, லைட்டுனால விடுறாங்களான்னு தெரியல. அது சரி விடுங்க, அதை பத்தி பேச வேணாம். பட் என்ன சொல்றது, இன்னைக்கு பவுலர்ஸே சொதப்பிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ், மெயின் பவுலர்ஸ் பத்திரானா ரொம்ப சொதப்பல். ஸோ இதை வச்சு 52 ரன். ஆமா, ஆஃப் செஞ்சுரி போட எதிர்பார்க்கல சத்தியமா. அஸ்வின் திட்டின்னு தான் இருந்தாங்க, பட் இருந்தாலும் ஏதோ 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ நான் அவனை மலிச்சு கூட விட்டுருவேன். பட் இருந்தாலும் அவர் டீமுக்கு தேவையில்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தான் தேவைப்பட்டுச்சு. இது போக பாத்தீங்கன்னா பவுலிங் சேஞ்சஸ்ல ருத்துராஜ், நான் ருத்துராஜ்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இருக்கலே மோசமான பவுலருக்கு ஃபுல் கோட்டா கொடுக்குறாரு, நல்லா ஆமா போட்ட பவுலருக்கு கொடுக்க மாட்டாரு. அது ஏன்னு தெரியல. அவரு மிஸ் பண்ணி விடுறாரா இல்ல இதனால விடுறாரு, ப்ரெஷர்ல விட்டுறாரான்னு தெரியல. இது போக வந்து இன்னைக்கு ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாரு. முகேஷ் சௌத்ரியை லாங் ஆன்ல வச்சாரு. பெஸ்ட் ஃபீல்டர் தான் அங்க வைக்கணும். ஸோ அவர் விட்டதுனால ஒரு கேட்சர் விட்டாரு. ஸோ ருத்ராஜ் தான் இன்னைக்கு அது போக வந்து அவரு ஒரு மோசமான ரெக்கார்ட் இருக்கு அவர்கிட்ட. சேசிங்ல ரன்னே அடிக்க மாட்டாரு. இதை கண்டிப்பா ஒரு பிளாக் மார்க் தான். சிஎஸ்கேல பெஸ்ட் பேட்டர் அவர் தான், பட் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாக் மார்க் இருக்கு. ஸோ அதனாலேயே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேயர் அவர் தான். மற்ற போக நீங்க ரெக்கார்ட் அடிக்காமலே 200 அடிச்சிட்டோம்ப்பா. அதான் கேக்வாட் அடிக்காம 200 அடிச்சிருக்கோம். எனக்கு நீங்க அதை பத்தி அப்படி யோசிச்சா நல்லாதான் இருக்குப்பா, யோசிப்பா நல்லாதான் இருக்கு. அந்த 200க்கு பட்ட பாடு இருக்கே. அதுவும் நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆப்போனன்ட்ல செஹால் மட்டும் தான் ஸ்பின்னர், மெயின் ஸ்பின்னரு. மேக்ஸ்வெல் ஆல்ரவுண்டர்ஸ் தான். நம்ம 3 ஸ்பின்னர் இறக்கணும். ஸோ டீம் செலெக்ஷன்லயே ஒரு தப்பு தான் அது. எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சு போகணும். நம்மகிட்ட பேட்டரி இல்லைனால அவருக்கு போனாங்கன்னு தெரியல. நல்லவனுங்க வேர்ல்டு கப் ஆட போறானுங்க. நம்ம சிஎஸ்கே 3 ஸ்பின்னர் யூஸ் பண்ணி ஃபாரின் பிட்ச்ல பயங்கரமா ஸ்பின் ஆகும். சரி, அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேயர்னா அவர் அதுதான். சொல்றதுக்கு நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். பட் ஒருத்தர் சொல்லணும்னா அவரை சொன்னா போவோம். சரி சொன்னா சொல்லிட்டே இருப்போம். சரி விட்டுலாம். ஓகேவா ஹாரிஸ், போயிட்டு நிறைய எதிர்பார்க்கறேன். இல்ல ஓகே, ஆக்சுவலா சிஎஸ்கே டீமே வந்து ஒரு சொதப்பல் தான். சிஎஸ்கேல பெட்டரான பிளேயரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கான்வே அண்ட் ரச்சின் மட்டும் தான் ஓரளவுக்கு டீசென்டா இருந்தாங்க. மத்த எல்லாருமே ஃபெயில் சொல்லுவேன். லாஸ்ட்ல தலை பண்ண கேமியோ வந்து தலை பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா அவர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவரை பத்தி பேச விரும்பல. ஸோ இன்னைக்கு ஒரு பிளேயர் டு டெஸ்ட்ராய் அப்படின்றது இன்னைக்கு மட்டும் சொல்ல, ஒரு மேட்சா அப்கமிங் மேட்சை சேர்த்தே சொல்லிக்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் வந்து நான் சொல்லி ஆவேன். ஏன்னா அவர் கேப்டன் அவர் லீட் பண்றாரு. சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய பிரான்சைஸை லீட் பண்றாரு. ஸோ அவர் கேப்டன்சி எது போன வருஷமும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த தடவை பெட்டரா பண்ணுவான்னு நினைச்சா, பட் அவர் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப பவுலிங்ல ஒரு நார்மலா பாக்குற நம்மளுக்கே தெரியும், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸே பாக்குறவங்க இவன் நல்லா போட்டிருக்கான், இவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு கொஸ்டின் கேட்கற அளவுக்கு ஒரு கேப்டன்சி. இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒரு கேப்டன்சியை நான் பாக்குறேன். அதே மாதிரி பேட்டிங்ல அவர் வந்து கம்ப்ளீட்டா சொதப்பிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஆடிடுவார். ஏன்னா அவர் ஆடினாதான், ஏன்னா நம்ம டீமோட பெஸ்ட், ஆதி சொன்ன மாதிரி நம்ம டீமோட பெஸ்ட் பேட்டர் அவர் ஆடினா மட்டும் தான் ரன்னு. பட் அவர் வந்து கண்டினியூவா ஃபெயில் ஆயிட்டு இருக்கனால டீம் பயங்கரமா சஃபல் ஆகுது. பிளஸ் பவுலிங் அவர் ரொட்டேஷன் பண்றதுல வந்து எனக்குமே ஒரு பெரிய ஒரு நிறைய இது இருக்கு, கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து முகேஷ் சௌத்ரிக்கு அந்த ஓவர் கொடுக்க தேவையில்லை. ஜடேஜாக்கு ஓவர்ஸ் இருக்கு. ஏன் முகேஷ் சௌத்ரி கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இடிச்சது. பிளஸ் வந்து அவர் ரொட்டேஷன் மாத்துறதே தப்பு. பத்ரினாவை அடிக்கிறாங்க அப்படின்னா அவர் பிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு, இந்த ஓவர் இவங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரி. சோ அதனாலே பத்ரினால எனக்கு 50 என்னைக்குமே போகாத அளவுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. சோ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆக்சுவலா கேப்டன்சி இல்லாம ஒரு பெரிய ஒரு
பிளாக் மார்க்கா தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ மோசமான பிளேயர்ல இன்னைக்கு ருத்ராஜ் சிஎஸ்கே கேப்டனே நான் சொல்லிடுறேன். மற்றபடி ஓகே விஜய் சங்கர் அந்த கேட்ச் மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய 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 ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்னு சொல்லுவேன். அந்த விஜய் சங்கர் ஃபீல்டிங் வந்து சிஎஸ்கே டீமே சொதப்பல். ரச்சின் ரவீந்திராலாம் ஈஸி கேட்ச விடுறாரு, முகேஷ் விடுறாரு, இவங்க எல்லாம் வர்றதே ஒன்றரை கேட்ச் தான். அதையும் பிடிச்சி யூட்டிலைஸ் பண்ணலன்னா டீம்ல எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. விஜய் சங்கர் ஒரு கேட்ச் வருது, தவி ஏதோ கஷ்டமான கேட்ச் மாதிரி பிடிக்கிறார், நின்ன இடத்துல பிடிச்சிருக்கலாம். சோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து அவங்களே முடிஞ்சு மேட்ச் ஆக்சுவலி அவரே பாக்குறாரு. ஆக்சுவலா நம்ம சொல்லுங்க. டீம்லே ஆன் பேப்பர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர் விஜய் சங்கர் தான். ஆமா, அவரே ஆக்சுவலா ஜடேஜா ஜடேஜா நம்பர் 1, பட் இருக்கிறதுல இவரு ஃபீல்டிங்ல இருப்பாரு. பட் ஆனா அவரு கேட்ச் மிஸ் பண்ணது வந்து கலீல் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர்ல மிஸ் பண்ணது ஒரு பெரிய தப்பு. இப்பயே எல்லா பிளேயர்ஸையும் ஒரு தப்பு இருக்கு. பட் ஓவராலா ருத்ராஜ் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதுதான் சூப்பரா சொன்னேன். கேப்டன் ஃபெயில்ஸ் ஆனா மொத்த டீமே ஃபெயில்ஸ் ஆயிடும். சோ அங்க அவங்க கையில தான் இருக்கு ஒரு ஓவருமே தர்றதுமே. ஸோ எனக்கு என்னன்னா நான் லாஸ்ட் மேட்ச்லயே கதறினேன், ஸ்பின்னை வந்து கொண்டு வராதீங்கடா பவர் பிளேல அப்படின்னு. அப்பதான் திரு வந்து 5th ஓவர் வந்து அஸ்வின் கிட்ட தர அஸ்வின் ஓவரை போட்டு பொழகுறான் வெளில போன்ட்டு. பால் ஸ்பின் ஆகல. நீ அந்த டைம்ல வந்து நியூ பால உடைக்கிறாங்கடா. அது 5 ஓவர்ஸ்ல சுங்கி இருக்கும். அது நீ தொடச்சு போட்டீங்கன்னா அந்த பால் நீ ஸ்பின் போடுற, ஸ்பின் ஆகல, அடிக்கடிக்கு என்ன ஆகும், பால் உடையும். அதுக்கப்புறம் நீ எந்த பால் பவுலர் போட்டாலுமே வந்து ஈஸியா தூக்கி சொல்லிட்டு தான் செய்வாங்க. ஸோ அங்க ஒரு ஃபெயிலு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜா 3 ஓவர்ஸுக்கு 18 ரன் தான். கம்பேரிட்டிவ் எக்கானமில மொத்தமா பாத்தீங்கன்னா ஜடேஜா தான் அங்க கம்மியான ரன் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஜடேஜாக்கு போயிருக்கலாம். போயிருந்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா இருக்கலாம். பேட்டிங் மேபி ஜெயிச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அங்க வந்து ரொட்டேஷன்ல வந்து தப்பா இருக்கு. அதான் நீ சொன்னதுதான் 16th ஓவர், 18th ஓவர், 20th ஓவர் பத்திரானா இந்த 3 அப்படியே எழுதி வச்சிருப்பாரு போல. அங்க வந்து என்ன நடந்தாலும் அதே ஸ்கோர் அடிச்சாலும் சரி, அடிக்கலனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இது அதெல்லாம் வந்து ஒரு தலைவலியான விஷயமா இருந்தது. ஸோ ஆஸ் எ கேப்டனா வந்து நீ லீட் பண்ணும், டீம் நீ தான் லீட் பண்ணிட்டு போகணும். அண்ட் பேட்டிங்கையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை டீம் பத்தி. ஸோ இது நான் ஒரே ஒரு சொல்லி இதை விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல் வந்து ஒரு ஹிட்டர்ஸ்க்கான ஒரு ஐபிஎல். ஆக்சுவலா இது சிஎஸ்கேல போதுமான ஹிட்டிங் அந்த 6 அடிக்கிற எபிலிட்டி பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த சீசனை வந்து அவங்க ரொம்ப சஃபராக தான் போறாங்க. டேபிள் பிளே ஆஃப் ஆகுறாங்களே டவுட். ஸோ நான் மற்ற டீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீ நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், ஹிட்டர்ஸ் அதிகமா வச்சிருக்க டீம் வந்து எப்படி அவங்க வின்னிங் போயிடுறாங்க, அட்லீஸ்ட் டஃபா போயிடுறாங்க. ஸோ இல்லாதனாலதான் சிஎஸ்கே இவ்வளவு ட்ரபிள் ஆகுறாங்க. ஸோ டீமாவே அவங்க வந்து சரியில்லை, அவ்வளவுதான். டோனிக்கு இருக்கிற இன்டென்ட் வந்து மத்தவங்க பிளேயர்ஸுக்கு இருந்தா போகும். சுகன் துபேக்லாம் என்ன குறை, நட்ட மாதிரி இருக்கான். ஒண்ணு வச்சானா வெளில போய் விழும். ரவுண்ட் விட்டு பாலு அவன் ஆடல. ரச்சின் வந்து நியூசிலாந்து எப்படி ஆடுவான், ரச்சின் நியூசிலாந்துக்கு எப்படி ஆடுவான், அடி பொழப்பான்டா அவன். இன்னும் இங்க தரவிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருக்கானுங்கடா இவனுங்க, பயப்படுறானுங்க பேட்டை விடுறதுக்கு, இப்படியே வச்சுக்கிறானுங்க. விஜய் சங்கர்லாம் இருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாத்தீங்கன்னா ரச்சின் நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். அவன் 250 தான் அடிச்சிருக்கான் சிஎஸ்கே இது வரைக்கும். அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கான்வேல வேற ஆப்ஷனே இல்ல, சிஎஸ்கேக்கு வேற ஆப்ஷனே இல்ல, ரச்சின் தான் போய் ஆகணும். ரச்சின் விளையாண்டுதான், 2 பேரும் விளையாண்டுதான் ஆகணும். கான்வே விளையாண்டாகணும், ரச்சின் விளையாண்டாதான் அவனுக்கு டாப் ஆர்டர் யாருமே இல்ல. அவ்வளவுதான். சி அவங்க ஆக்சுவலா ருத்ராஜ் ஓபனிங் இல்ல, சோ மிடில் ஆர்டர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. அது வந்து ருத்ராஜ் தான் என்ன சொல்றது, நேற்று பார்த்தேன் என்னன்னா ஆக்ஷன்ல டிசைட் பண்ணிட்டாரு. என்னன்னா ருத்ராஜ் வந்து நான் 3 தான் ஆட போறேன் அப்படின்னு சொல்லி தான் டீமே எடுத்தாங்க. முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒண்ணு. இதுக்கு மேல வர மெசேஜ்ல ஒரு ஹிட்டிங் இன்டென்டோட எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் ஜெயிக்க பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலும் ஐபிஎல் ஃபன் கண்டென்ட்ல ரிவ்யூ அந்த மாதிரி நிறைய ரோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு 4 விஷயம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுருங்க. ஸோ உங்களிடம் இருந்து வீடியோ பொருள் உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.